வணக்கம். நான் உங்கள் ஜீவா. நமது சடுகுடு டுடேவில் நாம் காண இருப்பது, நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் அதனுடைய அரசியல் பஞ்ச் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் என்னென்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைய சடுகுடு டுடேவில் நாம் காண இருக்கின்றோம். நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பர்களே, நேற்றைய தினம், அதாவது 15/2/2024 உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமர்வு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் கருப்பு பணம் ஒழிப்பு என்று கூறி மோடி அரசு கொண்டு வந்த தேர்தல் பத்திரம், அதாவது எலக்ட்ரல் பாண்ட் என்ற திட்டத்தை ரத்து செய்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அது குறித்து இன்றைக்கு இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நமது சடுகுடு சேனலிலும் அதை பற்றி நாம் இன்றைக்கு காண இருக்கின்றோம். அதாவது, அரசியல் கட்சிகள் ஒரு நபரிடமிருந்தோ, ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்தோ, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளிடமிருந்தோ, அல்லது வெளிநாடுகளில் இருந்தோ, அல்லது தனி நபர்களிடமிருந்தோ ஒரு அரசியல் கட்சி ரூபாய் 20,000 மேல் ஒருவிடம் நன்கொடைப்பட்டால் அதன் முழு விவரத்தையும் தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 2017 பிப்ரவரி 1 அப்போதைய ஒன்றிய நிதியமைச்சர், அதாவது முதல் பீரியடு, அதாவது மோடி அவர்களுடைய 2014 to 19 ஆட்சி காலத்தில் 2017 அப்போதைய ஒன்றிய நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அதன்படி புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தின்படி அரசியல் கட்சிகளுக்கு உச்ச வரம்பின்றி யாரும் தாராளமாக நன்கொடை வழங்க முடியும். இதற்காக பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் ரூபாய் 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் வெளியிடப்பட்டன. தனிநபர்கள், நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்களை வாங்கி தங்களுக்கு விருப்பப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த பத்திரத்தில் எந்த கட்சியினின் பெயரும் இருக்காது, யார் வாங்கினார்கள் என்ற விவரமும் இடம்பெறாது. அந்த பத்திரத்தை பெற்ற கட்சியின் வங்கியில் டெபாசிட் செய்து பணத்தை பெறலாம். தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று இந்த திட்டத்தை ரத்து செய்ய கோரி பல்வேறு அமைப்புகள் அன்றைக்கு போராடின. இந்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட 4 பொதுநல மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி கடந்த ஆண்டு அக்டோபர் 16 உத்தரவிட்டது. இதையடுத்து தலைமை நீதிபதி திரு TY சந்திரசூட், நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, நீதிபதிகள் கவாய், நீதிபதி பர்திவாலா, நீதிபதி மிஸ்ரா ஆகியோர் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் கடந்த அக்டோபர் 31 முதல் 3 நாட்களுக்கு தொடர் விசாரணை நடத்தியது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதிகள் தேர்தல் பத்திர சட்டம் தொடர்பான விவகாரம் கடந்த 2019 ஏப்ரல் 12 முதல் 2023 செப்டம்பர் 30 வரை கட்சிகளுக்கு அளிக்கப்பட்ட நிதி, அது யார் மூலம் வழங்கப்பட்டது உள்பட அனைத்து விவரங்களையும் அடங்கிய புதுப்பிக்கப்பட்ட தரவின் தகவல் அறிக்கையாக 2 வாரத்திற்குள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சீலிடப்பட்ட கவரில் உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் கடந்த ஆண்டு நவம்பர் 2 ஒத்திவைத்து இருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி DY சந்திரசூட் உட்பட்ட 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, அரசியல் சாசன அமர்வு, நேற்றைய தினம் தேர்தல் பத்திரங்களை திட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது எனவே அதை ரத்து செய்கிறோம் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். மொத்தம் 232 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பில் நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவின் 88 பக்க தனி தீர்ப்பும் இடம்பெற்றிருந்தது. தலைமை நீதிபதி மற்றும் இதர 4 நீதிபதிகள் தீர்ப்பினுடைய சுருக்கமாக, தேர்தல் பத்திரங்கள் திட்டம் இந்திய குடிமக்களுக்கு பேச்சுரிமை, கருத்துரிமை வழங்கும் அரசியல் சாசன பிரிவு 19(1)(a)வை முழுமையாக மீறும் வகையில் உள்ளது. தகவல் அறியும் சட்டத்துக்கு முரணாக உள்ளது. அதேபோல் ஒன்றிய அரசு சொல்வது போல் கருப்பு பணத்தை தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஒழிக்க முடியாது. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்குபவர்கள் பிரதிபலன் எதிர்பார்ப்பாக வாய்ப்பாக உள்ளது. அரசியல் கொள்கை முடிவுகள் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிய வாய்ப்பு உள்ளது. பாரத் ஸ்டேட் வங்கி உடனடியாக தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும்.
கடந்த 2019 ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் இந்த தீர்ப்பு வரும் வரை விற்பனை செய்யப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் வாங்கியவர்கள் பெற்றவர்கள் பற்றிய விவரங்களை மார்ச் 13ஆம் தேதிக்குள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். இதுவரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் திரட்டப்பட்ட நிதி அளித்தவர்களிடமே அந்தந்த அரசியல் கட்சிகள் உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ள இந்த அரசியல் சாசன அமர்வு சில உத்தரவுகளையும் இதில் பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் பத்திரங்கள் விற்பனையை ஸ்டேட் வாங்கி உடனடியாக நிறுத்த வேண்டும். 2019 முதல் பத்திரம் வாங்கியவர்கள் விவரத்தை ஸ்டேட் வங்கி சமர்ப்பிக்க வேண்டும். கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்களையும் ஸ்டேட் வங்கி தாக்கல் செய்ய வேண்டும். இந்த தரவுகளை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் கமிஷனரிடம் ஸ்டேட் வங்கி சமர்ப்பிக்க வேண்டும். மார்ச் 13க்குள் தேர்தல் ஆணையம் இந்த தரவுகளை இணையதளத்தில் வெளியிட வேண்டும். அரசியல் கட்சிகளால் பணமாக்கப்படாத தேர்தல் பத்திரங்கள் தொகையை வாங்கியவர்கள் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் இன்றைக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தேர்தல் பத்திரம் என்றால் என்ன, இது என்ன சொல்கிறது, யாருக்கு எப்படி வாய்ப்பு என்பதை பற்றி நாம் இதில் காணவிருக்கின்றோம். தேர்தல் பத்திரங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் ஒரு நிதி வழிமுறையாகும். இந்த தேர்தல் பத்திரத்தை எந்த ஒரு குடிமகனும் அல்லது நிறுவனமும் ஸ்டேட் வங்கியிடம் இருந்து வாங்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளிலிருந்து வாங்கிக் கொள்ளலாம். குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்கள் மறைமுகமாக இந்த தேர்தல் பத்திரங்களை வாங்கி எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அவர்கள் கொடுக்கலாம் என்பதற்கான வழிமுறையாக இது பார்க்கப்பட்டது. விரும்பும் எந்த அரசியல் கட்சிக்கும் தேர்தல் பத்திரங்களின் மூலம் நன்கொடை அளிக்கலாம். தங்களது அடையாளத்தை வெளியிட தேவையில்லை. மக்களவை அல்லது சட்டப்பேரவைக்கு கடந்த பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகளில் குறைந்தபட்சம் 1% வாக்குகளை பெற்றிருந்தாலே அந்த அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்களுமாக நன்கொடை வழங்கலாம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் கொண்டு வருகின்ற போது அன்றைக்கு இருந்த, அதாவது அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நிறுவனங்களாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அதை எதிர்த்தது. ரிசர்வ் வங்கியும் அதை எதிர்த்தது. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு சட்டமாக்கப்பட்ட விஷயங்களில் 3 விஷயங்களில் அன்றைக்கு பிஜேபி அரசு சட்ட திருத்தங்களை மேற்கொண்டிருந்தது. குறிப்பாக தேர்தல் பத்திரங்கள் அறிமுகப்படுத்துவதற்கான ரிசர்வ் வங்கி சட்டம், வருமான வரி சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆகிய 3 சட்டங்களில் திருத்தம் செய்யப்பட்டது. இந்த 3 சட்டங்களில் தேர்தல் பத்திரங்களுக்காக செய்யப்பட்ட திருத்தங்களையும் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த திருத்தங்கள் என்பது செய்யப்பட்ட போது அன்றைக்கு இருந்த ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரிகள் அல்லது வருமான வரி சட்டத்தினுடைய அந்த அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மூலமாக இன்றைக்கு நீங்கள் இந்த மாற்றங்களை செய்கின்ற போது இது ஒரு ஜனநாயக விரோத செயலாக இருக்கும் என்று அன்றைக்கு தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகள் கூட இந்த சட்டத்திற்கு எதிராக கருத்துக்கள் தெரிவித்தது. ஆனால் இதையெல்லாம் காதில் வாங்காத மோடி அரசாங்கம் இதை எப்படியாவது அமல்படுத்த வேண்டும் என்று அமல்படுத்தி கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்தியா முழுவதும் அல்லது வெளிநாட்டில் இருந்தும் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 6570 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்களாக பெற்றிருக்கிறது. இதர காங்கிரஸ் உள்ளிட்ட மாநில கட்சிகள் அல்லது தேசிய கட்சிகள் ஒரு 5438 கோடிகளை பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு கட்சியாக இருக்கிற பாஜக மட்டும் 6570 கோடி இந்த பத்திரங்கள் மூலம் பெற்றிருப்பது என்பது கருப்பு பணத்திற்கும் ஊழலுக்கும் இது வழிவகுக்கும் என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய 5 பேர் கொண்ட அரசியல் சாசனம் மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது ஒரு மோசடியான திட்டம். இது மோடி அரசாங்கத்தினுடைய மக்களை ஏமாற்றுகின்ற பல்வேறு மோசடியான திட்டங்களை போன்றுதான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள், வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வெளியிலிருந்து கொண்டு வருவதற்கு வழிவகை செய்யப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மூலமாக மிகப்பெரிய ஒரு இதை தந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இது நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை சட்டத்தின் மீதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மீதும் மிகப்பெரும் நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா இல்லையா என்பதை குறித்தும் நாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், பார்க்க இருக்கின்றோம். நமது சடுகுடு சேனலை நீங்கள் விரும்புகின்ற விதத்தில் லைக் செய்திடுங்கள், ஷேர் செய்திடுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். தொடர்ந்து ஆதரவு தருமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.